மூச்சு வெளிமூச்சானது உள்மூச்சாக கொஞ்சம் கொஞ்சமாக திரும்பும். சமாதி பழக்கம் நம்ம பண்ணக்கூடிய பயிற்சியோட பழக்கத்துக்கு பேர் என்ன? சமாதி பழக்கம். சமாதி பழக்கம்னா என்ன? சமம் கூட்டல் ஆதி இஸ் ஈக்குவல் டு சமாதி. ஆதியுடன் சமமாக கூடிய அந்த பழக்கத்தை உயிரோட இருக்கும் போதே பழக போயிடும். ஏன் அதை நான் செத்து போற போது நான் செத்து போய்க்கிறேன். செத்து போகும்போது செத்து போனீங்கன்னா செத்து போறது எப்படின்னு உங்களுக்கு தெரியாது, வலிக்கும் ரொம்ப. அதனால செத்து போகும்போது சாகிறத விட உயிரோடு இருக்கும் போதே செத்து செத்து பழகிட்டீங்கன்னா சாகும்போது சுகமா இருக்கும். அப்ப சாகிறதுக்கு தான் பயிற்சி பண்றோம், சாகிறதுக்கு பயிற்சி பண்ணலாம். மனிதன் செத்தால் தான் இறப்பு. தீட்சை வாங்கிய யோகி தனது உயிரை எப்போது நிறுத்த வேண்டும் என்று முடிவெடுத்து அவன் அந்த நேரத்துல அவனோட மூச்சை நிறுத்த முடியும். என் மூச்சு அது இஷ்டத்துக்கு போச்சுன்னா சாவுங்க, இறப்பு. என் மூச்சு எப்போ போகணும் நான் முடிவெடுத்து மூச்சு போச்சுன்னா அது பேர் ஜீவசமாதி. இதெல்லாம் எனக்கு எப்பங்க தெரியும்னு கேட்காதீங்க, நீங்க பயிற்சி பண்ண தானா புரியும். 2 மூக்கு வழியாக போகின்ற மூச்சு உள்முகமாக திரும்பி உள் சுவாசமானது ஓட ஆரம்பிக்கும் போது மனிதனால் செய்ய முடியாத, உணர முடியாத பல அதிசயங்களை, பல விஷயங்களை உங்களால் செய்யும். நினைச்சு பார்க்க முடியாத மேஜிக்லாம், மிராக்கிள்லாம் பண்ணுவீங்க. நம்ம வேலை என்ன? பயிற்சி பண்ணணும். ஏன் பயிற்சி பண்ணணும்? வெளிமூச்சை உள்மூச்சா திருப்பணும். வெளிமூச்சை உள்மூச்சா திருப்பும் போது என்ன ஆகும்? சில டிஃபிகல்டிஸ் இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனா செத்தெல்லாம் போக மாட்டீங்க. ஒரு 25 சிங்கம் 25 புலியோட சக்தியை உங்களால உணர முடியும். உங்க பிரீத்தை நீங்க கண்ட்ரோல். 25 சிங்கம் 25 புலினா எத்தனை? மொத்தம் 50 சிங்கம் புலியோட எனர்ஜி உங்களுக்கு கிடைச்சதுன்னா எப்படி? உங்க நடையே வேற மாதிரி இருக்கும், உங்களோட உணர்தலே வேற மாதிரி இருக்கும், உங்க ஆற்றலே வேற மாதிரி மாறிடும். அவ்வளவு பவர்ஃபுல்லான சக்தி அந்த மூச்சுக்கு உண்டு. அதனால் தான் சொல்கின்றேன், உயிரோடு இருக்கும் போதே சமாதியை பழகி விடுங்கள்.